वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महति। शेषार्यवं जगन्शोधरिभूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यवराब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। 14ஆம் அத்தியாயம் 27 ஸ்லோகம் 5 விஷயம். ஆளவந்தார் தம்முடைய கீதார்த்த சங்கிரகத்திலே குணவந்த விதா தேஷாம் கர்த்திருத்வம் தன் நிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலத்துவம் சதுர்தச உதீரியத்தே என்றால், சத்வம் முதலான முக்குணங்கள் சம்சார பந்தத்தை உண்டாக்கி தரும் முறை. அந்த முக்குணங்கள் ஜீவனுடைய செல்வங்களுக்கு, செயல்களுக்கு கர்த்திருத்த ஹேத்துவாய் உள்ளமை. அந்த முக்குணங்களுடைய காரியத்தை கடத்தல் ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சங்களான கதித்திரயம் மூன்றும் புருஷார்த்தங்களும் கண்ணன்னதீனம் ஆகிய விஷயங்கள் 14ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்படுகிறது. தத்துத்திரயம் 3, கதித்திரயம் 3, ஷட்கத்திரயம் 3. தத்துத்திரயம் என்றால் என்ன? சத்தியம் நாராயணனே தத்துவம், தத்துவம் நாராயணப்பரா. எப்பேறுபட்ட நாராயணன்? ஜெகத்தையும் ஜீவராசிகளையும் தனக்கு உடம்பாக படைத்தவன் நாராயணன். இந்த பரம்பொருள் சப்ரம்ஹா சசிபசேந்திரசோட்சர பரமஸ்வராட் அப்படின்னு பிரணவத்தோடு கூடி மந்திரவிசேஷமான நமோ நாராயணாயா என்ற விஷயத்தை சொல்லி ஆத்மா பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டது என்கிற விஷயத்தை தெரியப்படுத்தும் விஷயம். அதுல 12 அத்தியாயத்தாலே கீதை முடித்து 13ஆம் அத்தியாயத்துல மறுபடியும் கீதையுடைய சோதனம் பண்றார். அதுல 3 அத்தியாயம் சித் விஷயமாக ஒரு அத்தியாயம், அது க்ஷேத்திர விபாக யோகம் என்று. இப்போ சொல்லிட்டு இருக்கிறது 14ஆவது அத்தியாயம் குணத்திரை விபாக யோகம், அச்சிதம் செத்து செல்லும் விஷயம். அடுத்தது ஈஸ்வர விஷயம். ஈஸ்வரர் எப்பேறுபட்டவன் என்றால், தௌபூர சர்கோலோகேஸ்மின் க்ஷரச்சாட்சரேவச்சா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை 5வது ஸ்லோகத்துக்குள்ள உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்யுதாகிருதா பரமாத்ம லட்சணத்தை சொல்லி அந்த 15வது அத்தியாயத்தை புருஷோத்தம யோகம் என்கிற விஷயத்தையும் சொல்லி, அதொரு வழி என்ற விஷயத்தையும் சொல்லி, இந்த குணங்களால் தான் சகலமும் நடக்கிறது விவகாரங்கள் என்ற விஷயத்தை சொல்லி, கர்மான குணமாக நாம் பெற்றுள்ள சரீரத்தில் முக்குணங்களும் அப்படின்னு சத்துவம் ரஜஸ் தமசு கலந்துள்ளன. ஒவ்வொரு சமயத்தில் இம்மூன்றில் ஒரு குணம் தலையெடுத்திருக்கும். அக்குணம் தூண்ட
அதற்கேற்ப நாம் செய்யும் காரியங்கள் நவையும். சத்தும் மேலிட்டிருந்தால் நல்காரியம் செய்ய நேரும். சரீரம் செயல்படுத்துவதோ குணசங்கத்தினால் செய்யப்படும் காரியத்தின் தன்மை வேறுபடும். நல்ல சரீரம் என்பது எப்போதும் சத்தும் தலையெடுத்திருப்பது. பல சரீரங்களை ஒப்பிட்டால் இந்த குணக்கலப்பு ஒன்றிலுள்ளது போல் மத்தில் காண முடியாது. தேஷாம் கர்த்திருவம் என்று சங்கிரக ஸ்லோகத்தில் கர்த்திருவம் செயல்படுகை குணங்களினுடையது என்று காட்டப்பட்டது. சரீரத்தை சரீர குணங்களையும் சரீரத்தையும் அடக்கி தன் வெளிப்படுத்துமவனுக்கே ஸ்ரேயஸு உயர்ந்த நிலை கிட்டும். இது எப்படி சாத்தியம் என்று கண்ணன் பெருமான் 14வது அத்தியாயத்திலே சொல்லுகிறான். தன்னிவர்த்தனம். சாஸ்திரங்களில் தேறியது சிதசிதீஸ்வரன் என்று 3 தத்துவங்கள். அச்சித்தை பற்றி வருவது ஐஸ்வர்யானுபவம். சித்தான ஜீவனை பற்றி அனுபவம் கைவல்யம். மூக்ஷுக்கள் விரும்பும் பரமாத்மானுபவம் ஈஸ்வரனை பற்றியது. இப்படி பிரயோஜனம், பலம், புருஷார்த்தம் 3 வகைப்பட்டிருக்கும். இவைகளையே கதித்திரயம் என்கிறது. இவை பகவான் அடியாக அமரதீனமாக இருக்கும். இதையே ஸ்வமூலம் என்கிறான். முக்குணங்களின் கலப்பாய் உள்ள சத்துவத்தை மிஷ்ட சத்துவம் என்பர். மற்ற வருகுணங்களின் கலப்பற்ற சத்துவம் சுத்த சத்துவமாம். இத்தை தலையெடுக்கப்படுவதே நமது குறிக்கோளாக வேண்டும். சுத்த சத்துவத்தை விருத்தி அடையச் செய்வது ஆகார நியமத்தின் மூலமாக இயலும். சுத்த சத்தம் வளர்ந்தால் மன தூய்மை அதிகமாகும். மனச்சுத்தியுடன் பகவானை பிரீத்தியுடன் பஜித்து அவனை சாட்சாத்கரித்து மோக்ஷானந்தத்தை அடை செய்யும். முதலில் பகவான் தானாக சில விஷயங்களை பிரஸ்தாபம் பண்ணி மேலே அவைகளை ஒட்டி முக்குணங்களை பற்றிய விரிவுரை அருளுகிறான். முதல் ஸ்லோகத்தில் பரம் பூயகா பிரவக்ஷ்யாமி ஞானானாம் ஞானமுத்தமம் மீண்டும் சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறான். இங்கு பரம் என்பதற்கு என்ன பொருள்? உத்தமம் என்று மேலே கண்ணனே சொல்லுகிறபடியால் பரம் என்ற சொல்லுக்கு சிறப்புடையது என்று பொருள் கொள்வது பொருந்தாது. அந்நியத் வேறு என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் பூயகா முன் சொன்னதையே திரும்பவும் சொல்லுவதாக சொல்லுகிறால் அந்நியர் என்பதும் பொருந்தவில்லை. கண்ணன் வாக்கில் குற்றம் காண நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆகியால் அவன் அபிப்பிராயம் தான் யாது என்று ஆராய்ந்தார் பாஷ்யகாரர். கீழே காரணம் குணசங்கோஸ்யா, குணசங்கமாக கர்மா செய்யப்படா அதை ஒட்டி மறுவிருவை கிடைப்பதாக சுருக்கமாக சொல்லியதை இங்கு விரிவாக சொல்லுகிறார். பரம் என்று வேறு விதத்தில் விஸ்தாரமாக என்று சொல்லுவதாக கொள்ள வேண்டும். தான் சொல்லுவதின் சிறப்பை தானே ஞானானாம் ஞான உத்தமம் என்று சொல்லுகிறான். என்னவிடம் கவனமாக கேளாய் என்ற கருத்து உனக்கு வரக்கூடிய நோய்களை அறிந்து அவை வராமல் தடுக்க வழி செய்தால் தானே உடல் நன்றாயிருக்கும். இதுபோல் ஆத்மாவை சீர் கெடச் செய்யும் நோய் முக்குணங்கள். இவற்றை அறிந்து அடக்கி ஆழத் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே உத்கிருஷ்டமான ஞானம். இந்த அறிவு பெற்று
ரிஷிகள் மேன்மை அடைந்தனர். யஜ்ஞாத்வா முனைய சர்வே வராம் சித்திமிதோ கதாக. முனையகா மரணம் பண்ணும் மகான்கள் அவர்கள் இவ்வறிவை பெற்று சம்சாரத்தை கடந்து என்னை அடைவதாகிற சித்தியை பெற்றனர். மேலே மமசாதன்யமாகதாக என்று காட்டுகிறான். புண்ணியபாபே விதூய நிரஞ்சனகா பரமம் சாமியம் வைத்தி என்று ஸ்துதி வாக்கியம். நிரஞ்சனம் குறைவென்றுமில்லாதது. இந்த சாமியத்தையே மமசாதன்யம் என்கிறது. மேலும் பிரளயத்தில் அழிவும் சிருஷ்டியில் பிறப்பும் இவர்களுக்கு கிடையாது என்கையால் நச்ச புனராவர்த்திதே என்ற ஸ்ருத்தியர்த்தம் சித்திக்கிறது. மூன்றாவது ஸ்லோகத்தில் கண்ணன் லோகானுபவத்தை ஒட்டி ஒரு விஷயம் சொல்லுகிறான். ஒரு புருஷன் தக்க பருவத்தில் ஒரு பெண்ணை மணந்து பிரஜைகளை பெறுகிறான். இவன் கர்ப்பத்தை மனைவியின் வயிற்றில் இடுவதை கர்ப்பாதானம் என்பது உலக வழக்கு. பகவான் பிரகிருத்தியை ஸ்திரியாக வைத்து அதில் ஜீவனாகிற கர்ப்பத்தை தானிடுவதாக உருவகப்படுத்துகிறான். மமயோனிஹி மகத் பிரம்மா, மகத்தான பிரகிருதி என்னுடையது. தஸ்மின் கர்ப்பம் ததாம்யகம், இதில் நான் கர்ப்பத்தை இடுகிறேன். இச்சேர்த்தியில் இருந்து சகல பிராணிகளும் உண்டாகின்றன. வித்திரன் தந்தை நான், அகம் வீரப்பரப்பிருத்தா என்று கூறிக்கொள்ளுகிறான். சிருஷ்டி மூன்று விதம். பிராகிருத பிரளயத்தில் எல்லாமே அழிந்து பகவானிடம் ஒன்றுவிடும். அண்டங்களையும் பிரம்மனையும் சிருஷ்டித்து அவன் மூலமாக விரிவான சிருஷ்டியை செய்தல் ஒன்று. பிரம்மனின் பகல் பல சதுர்யுகங்கள் கொண்ட மிக நெடுகிய காலம். பிரம்மனின் பகல் முடிந்தவுடன் நைமித்திக பிரளயம். அவனின் இரவு முடிந்ததும் நைமித்திக சிருஷ்டி. இவைகளுடன் நித்தியமாக நடந்து கொண்டிருக்கும் பிரளய சிருஷ்டிகள். ஆகாய மூன்று சிருஷ்டிகளுக்கு தானே நாயகன் என்கிறான். அகம் பீஜ பிரதா. பிரகிருதி என்னும் க்ஷேத்திரத்தில் வித்திடும் தந்தை நான் என்கிறான். சங்கிரக ஸ்லோகத்தில் குணபந்த விதாகா என்றதை மேலே விவரிக்கிறான் பகவான். தங்கக்கட்டியும் தங்கத்தினாலான ஆவரணங்கள் எல்லாமுமே தங்கம்தான். ஆனால் கட்டியை பூண முடியாது. ஆவரணங்களைத்தான் அழகு தரும்படி பூண முடியும். தங்கக்கட்டி காரணம், ஆபரணங்கள் காரியங்கள். இதுபோல வித்யில் இதுபோல விதையில் சூக்ஷ்ம திசையில் குணங்கள் பிரகாசிக்க மாட்டார். இக்குணங்கள் செடியில் பிரகாசிக்க காணலாம். பூவின் அரும்பில் காணாத குணத்தை மலர்ந்த புஷ்பத்தில் காண முடியும். அழகு, மனம் இவை வடிவில் முதல் நிலை காரண திசை, பின்னிலை காரிய திசை. காரியத்தில் தான் குணப்பிரகாசம் தெரியும். சத்துவம் ரஜஸ்தமஸான முக்குணங்கள் பிரகிருதியினின்றும் உண்டாகின்றன. இவை தேகத்துக்கு சுவாமியை தேகத்தில் பிணைக்கின்றன. இங்கு நிபத்னந்தி மகாபாகோ என்கிறான் பகவான். நன்றாக கட்டுவிடுகின்றன. மகாபாகோ, வலிமையுள்ள தோழனே, உன்னால் இக்கட்டை பிளக்க முடியாது என்று ஏளனம் தோர்த்துச் சொல்லுகிறான். சுத்த ஜீவனிடம் குணங்கள் கிடையாது. இவை பிரகிருதிக்கே உள்ளன. பிரகிருதி சம்பந்தம் வழியாக ஜீவனிடம்
படிகின்றன. ஜீவனிடமே உள்ளவையாக தோற்றுகின்றன. பிரகிருத்தியில் குணம் இருப்பது தெரியவில்லை. இது காரண தசை. இது சரீரமாக மாறுபாடு அடையும் போதோ காரிய தசை. குணங்கள் தம் இயக்கத்தின் மூலம் நன்றாக விளங்குகின்றன, மிகவும் முக்கியமாகவும் ஆய்விடுகின்றன. நன்றிய பிரகாரம் மறுடி செய்வது. நான் ஸ்ரீ வைஷ்ணவனா என்று பிறர் சொல்லி அறிய வேண்டாம், தானே அறியும். பிறர் நோவு கண்டு ஐயோ என்று இறங்குபவனே ஸ்ரீ வைஷ்ணவன் என்று. இப்படி செயல்படுவது சத்தத்தின் காரியம். உள்ளதை உள்ளபடி அறிகை பிரகாசம் எனப்படுகிறது. பிரகாசம், பிரவிற்த்தி, ஆவரணம் இவை முறையே சத்வரஜஸ்தமஸின் காரியங்கள். குணம் காரணம், பிரகாசம் முதலியவை காரியங்கள். பிரவிற்த்தியாவது ஒரு காரியத்தில் ஒன்றை அடைய முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கை. ஆவரணம் என்பது திரை, உண்மை மறைப்பது. பிரகாசத்துக்கு எதிர்தட்டானது சோம்பேறித்தனம், தூக்கம், மயக்கம் இவை தமஸின் காரியம். பிரகாசத்துக்கு ஆப்போசிட்டு மோகம். ராவணனை நாராயணன் என்று அறிந்திருந்தான். இது சத்தத்தின் காரியம். நாராயணன் பரமபுருஷன், அடிக்க முடியாதவன் என்பதை அவன் உணர்ந்திருந்தால் ராமனுடன் எதிரெம்பு கோத்து நின்றிருக்க மாட்டான். சத்வத்தின் பிரகாசத்தை அவன் மனதில் தமசு மறைத்து விட்டது. தேவதேவி திவ்ய மகிழ்ச்சியான விராட்டியை தன்வசப்படுத்திக் கொள்ள செயல்பாடு என பிரவிற்த்தி அவனிடம் பார்க்கப்பட்டது. சீதாபகாரமும் தமசின் சரீரமே. சத்வம் உண்மையை விளக்கச் செய்யும். பிரகாசம் தமசு அதை மறைக்கும். அது ஆவரணம். ராட்சசரும் வேதபாராயணம், அக்னிஹோத்திரம் முதலியனால் செய்வர். இது சத்தத்தின் காரியமாயினும் அவர்கள் பிரவிற்த்தி சாதுக்களை நிறுவதிலேயே பார்க்கப்பட்டது. இது தமசு ரஜஸ் இவைகளின் காரியமாகும். முன்னர் நிஸ்திரேகுண்யோ பவார்ஜுனா, முக்குணங்களுக்கு அப்பால் பட்டது என்று உபதேசித்தான். இப்போது கண்ணன் விசோதனம் பண்ணுகிறான். சத்வம் நிர்மலத்வாத்து பிரகாசம். சத்வம் தோஷமற்றது, அதனால் ஒரு அறிவை விளங்க பண்ணும். காரியங்களின் மூலம் மகிழ்ச்சி அடைவதிலும் அறிவை பெருக்குவதிலும் தான் தூண்டும். இதை ஒரு பந்தமாக பார்க்கலாம். ரஜஸ் சரீரத்தை பற்றி வரும் சுகங்களில் மூட்டும். இதனால் உண்டானது ராகம், ஆசை, காமம். கிருஷ்ணா, தாகம், பெற்றே ஆக வேணும் என்று உணர்ச்சி. இதனால் ஏற்படும் பிரவிற்த்தி செயலில் தூண்டுகை. இப்படி ரஜஸ் பந்தத்துக்கு காரணமாகும். மோகனம், மயக்கம், பிரமாதம், ஆலசியம், நித்திரை, அசட்டை, சோம்பல், தூக்கம் இவைகள் மூலம் தமசு கட்டுப்படுத்துகிறது. சத்தம் இன்பத்திலும் ரஜசு செயல்படுவதிலும் தமசு அறிவை மறைத்து அசட்டையை உண்டாக்குவதிலும் மூடப்பண்ணும். மிஷ்ர சத்துவமல்லாமல் சுத்த சத்துவமே உண்டாகும் வளர ஆகார தெய்வம் அவசியம் தேவை. சாத்விகம் என்று பெரியோர்கள் கொண்ட பொருள்களையே கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு
பகவன் நிவேதிதமாக ஆக்கி பூஜிக்க வேண்டும். இதனால் ரஜோகுணம், தமோகுணம் அவை கலந்த மிஷ்ட சத்துவம் இவை விலகி சுத்த சத்துவம் உண்டாகி வளரும். சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் என்கிறபடியே உண்மை அறிவு உண்டானது சுத்த சத்துவத்தின் காரியம். மரணதிசையில் சத்வம் தலையெடுத்திருந்தால்தான் மோட்சம் நிச்சயம். இதற்கு முதலிலிருந்தே அபியாசம் வேண்டும். ஊர்த்வங்கச்சந்து சத்வஸ்தாக, சத்வத்தில் நிறைந்தவர் மேலே போகிறார்கள், தாமசர்கள் கீழே எழுந்துகின்றனர். தர்பசயனம், தர்மப்படுக்கை சத்வத்தை வளர்க்கும். மரண காலத்தில் இது மிகவும் உச்சித்தம். தர்பாசனத்தில் இருந்து நற்கர்மங்களை செய்வது மரபு. வால்மீகி முனிவர் தர்பாசனத்தில் அமைந்தே ஸ்ரீ ராமாயணத்தை பட்டோலக் கொண்டார். மரண காலத்தில் அருட்செயல், உபனிஷத்துக்கள் இவற்றை சேவிப்பது ஸ்ரீ வைஷ்ணவ அனுசந்தானம். ஸ்ரீமூர்த்தி திருமஞ்சன தீர்த்தம் பரமசாத்வீகம். இதை தினமும் நாம் பெருக வேண்டும். மூன்றாம் அத்தியாயத்தில் பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்காரிபமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யத்தே என்ற செய்தியை ஸ்மரிக்க வேண்டும். பிரகிருதி என்பது குணங்களை, இவை செயலை தான் செய்ததாக அகங்காரத்தினால் பக்தி மறைக்கப்பட்ட மூடன் எண்ணுகிறான். நல்ல காரியங்கள், பாகவதாராதனம் முதலியவை சத்தத்தின் காரியங்கள். ஆசைப்படக்கூடாததை ஆசைப்படுவது, அதற்கேற்ப செயல்படுவது இவை ரஜஸின் காரியம். ஆலசியம், சோம்பல், தூக்கம், பிரமாதம், லேக் ஆஃப் அட்டென்ஷன் இவை தமசின் காரியம். குணங்களை வென்றவன் குணங்கள் ஈடுபட்டு செயல்களில் உதாசீனமான இருப்பன். பொன்னையும் கல்லையும், இன்பம் துன்பம், நிந்தை ஸ்துதி, மானாபமானம், நட்பு பகை எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பான். செயல்களில் உதாசீனமாயிருப்பவன் குணங்களை கடந்தவன். தன்னிவர்த்தனம் சங்கர ஸ்லோகத்திலே என்பதை ஒரு ஸ்லோகத்தாலும் கதித்திரையும் ஸ்வமூலம் என்பதை ஒரு ஸ்லோகத்தாலும் காட்டித் தந்தது இந்த அத்தியாயத்தை வடித்துக் கொள்ளுகிறான். யஹா அவ்யபிசாரேன பக்தியோகேன சேவத்தே, 26வது ஸ்லோகம். தோஷமற்ற அனன்யமான பக்தி யோகத்தால் என்னை பஜிப்பவன் குணங்களை கடந்த ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ஏற்றவனாகிறான். முன்பு குணமயி மமமாயா துரத்தையா, குணங்களாலான எனது மாயை கடக்கப் போகாது, என்னையே சரணமடைபவன் இத்தை கடக்கிறான் என்றான். இங்கு அனன்ய பக்தியால் குணங்களை ஒருவன் கடப்பதாக அருள்வதால் பிரபத்தி பக்தி யோகத்தில் அடங்கியுள்ளது விளங்கும். பக்திக்கு அங்கமான அவனையே சரணமடைவதே குணங்களை கடந்து ஆத்மாவலோகனத்துக்கு உபாயமாகும். எல்லா பலன்களையும் தானே தருவதாக எம்பெருமான் கடிச்சேகிறான். பரமத உபபத்தேகே என்கிற சூத்திரத்தில் இவ்விஷயத்தை காணலாம். இங்கே இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, இவ்வதிகாரத்தில் ஞானானாம் ஞானமுத்தமம் என்று அறிவை புகழ்ந்து மேல் 2 ஸ்லோகத்தாலே ஜீவனுக்கு சரீர சம்பந்தம் சிருஷ்டியின் தொடக்கத்திலும்
அதற்கு பின்பு தன்னாலேயே செய்யப்படுகிறது என்று கண்ணன் உரைக்கிறான். 5வது ஸ்லோகத்தால் முக்குணங்களே பிறவிகள் தொடர்வதற்கு காரணம் என்று சொல்லி, மேல் 3 ஸ்லோகத்தாலே 6, 7, 8 சத்துவம் ரஜஸ்தமஸ் என்னும் 3 குணங்களின் தனித்தன்மையையும் அவை ஜீவனை கட்டும் முறையையும் வெளியிடுகிறார். இக்குணங்கள் ஜீவனை கட்டுவதற்கு காரணங்களில் முக்கியமானதை காட்டுதல். 10வது ஸ்லோகத்தில் ஒவ்வொரு சரீரத்தில் இக்குணங்களில் ஒவ்வொன்று மேலோங்கி இருப்பதால் அதன் விளைவுகளே அந்த உடலில் உண்டாகின்றன என்பது சொல்லிட்டு, மேல் 2 ஸ்லோகத்தாலே முக்குணங்களும் மேலோங்கி நிற்பதை அவற்றின் காரியங்கொண்டு அறியலாம் என்று விளக்குகிற. அடுத்த 2 ஸ்லோகத்தாலே முக்குணங்களில் ஒவ்வொன்றும் மேலோங்கி இருக்கும் போது மரணமடைந்தால் உண்டாகும் பலனைச் சொல்லி, மேல் 3 ஸ்லோகத்தால் மிகுதியான சத்துவ குணம் முதலானவற்றாலே விளையும் பலன்களை விளக்குதல். இதுவரை குணங்கள் ஜீவனை கட்டும் முறை விளக்கப்பட்டது. 19வது ஸ்லோகத்தாலே குணங்களின் கர்த்திருவம் செயல்புரியும் தன்மை அவசியம் அறியத்தக்கது. 20வது ஸ்லோகத்தாலே குணங்களை கடந்து நிற்பவன் மரணம், தோற்றம், வான்படு மூப்பு முதலானவை நீங்க பெற்று மரணமற்ற தன் ஆத்மாவை அனுபவிப்பான். குணங்கள் கடந்தவனுடைய உள்வெளி அடையாளங்களை பற்றியும் குணங்களை கடந்து நிற்பது எப்படி என்பது பற்றியும் 21ஆம் ஸ்லோகத்திலே சொல்லி, மேல் 4 ஸ்லோகத்தாலே அந்த கேள்விக்கு பதிலாக குணங்கள் அடர்ந்தவரினம் உன் வெளி அடையாளங்களை விளக்கி, மேல் 26வது ஸ்லோகத்தால் குணங்கடந்த நிலைக்கு தந்திரம் செய்யப்படும் ஏகாந்த பக்தியே முக்கிய காரணம் என்று விவரித்து, கடைசி ஸ்லோகத்தாலே ஐஸ்வர்யா என்கிற பகவத் பரமா ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் பிராப்திகள் தன்னாலேயே விளைபவை என நிரூபித்து கதித்திரேத்தக்கம் தானே காரணம் என்று சொல்லுகிறான். அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.